8th ஸ்டாண்டர்ட் காமன் ஆனுவல் எக்ஸாம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்ருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா ப்ரோ, தமிழ் மீடியத்துக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்குன்னு யாருமே போடலை. ஆனால் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. நீங்களும் மேபி பார்த்துருக்க, இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஆனுவல் எக்ஸாம் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ்னு போட்டு நம்ம சேனல் நேமே டைப் அடிச்சிடுங்களா, சிவராஜ் மாஸ் மீடியான்னு சொல்லிட்டு. 8th ஸ்டூடெண்ட் அப்படின்றதால நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே நேற்றுக்கு பண்ணியிருப்பீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம்கான கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்கலாம். 2.5 மணி நேரம்ப்பா. ஓகேங்களா, 2.5 hours கொடுத்துருக்குறாங்க. மார்க்ஸ் 100 மார்க், 35 எடுத்தால் பாஸ். ஆனால் நான் சொல்கிறேன் 0 எடுத்தாலும் பாஸ். ஓகேங்களா, அப்போ ஏன் கொஸ்டின் பேப்பர் போட்டுன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம எடுக்கணும்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 14 மார்க், 14 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அட்டே எங்கப்பா 14 மார்க்ப்பா. இதுலேயே மார்க் எடுத்துடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா, ஃப்ரண்ட் பேஜில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகும் உங்களுக்குலாம். ஓகேங்களா, இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக பார்ட் 2ல் ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் 20 மார்க். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 மார்க்கு 20 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 15லேருந்து 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி 28 வரைக்கும் இருக்குது. ஸோ மொத்தம் 13 கொடுத்துருக்குறாங்க. 13, 14 கொடுத்துருக்குறாங்க. இந்த 14ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 எழுத சொல்லியிருக்காங்க. 4 நம்ம எதனா விட்டுறலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144, அதாவது 144/225. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த கிவின் ஸ்கொயர் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எக்ஸ்பேட் வந்து கேட்டிருக்காங்க. மறுபடியும் 19th ஃபைண்ட் த வேல்யூ. ஓகேங்களா, இப்படி நிறைய கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டிங்கன்னா இதில் எதுவும் கம்பல்சரிலாம் வந்து கிடையாது. 15லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடியதும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 3rd பார்ட். ஓகேங்களா, ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங். அப்படி எங்கப்பா இது வந்து 10 5 மார்க் எழுத சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஓகேங்களா, இந்த 10 5 மார்க்கை நம்ம அசால்ட்டாக தட்டி எரிஞ்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 29 ஃபைண்ட் த சம் அப்படின்னு சொல்லிட்டு -4 2/3 + 7 5/12 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து எழுதணும். அடுத்தது ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 13th இதே மெத்தடே வந்து லாஸ்ட் இயர், அதுக்கு முன் இயர் அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து 31 வந்து பாருங்கள், த ரேடியஸ் ஆஃப் செக்டர் இஸ் 21 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 21 சென்டிமீட்டர் and its central angle is 120 degree. Find its area and find the length of அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் இதே மெத்தட்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபேக்டரியஸ் யூஸிங். ஓகேங்களா, 33 எக்ஸ்பேண்டு. அடுத்தது ஃபேக்டரியஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 35 one number is 7 times another of their difference is 18. Find the numbers அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பெருக்குக கேட்டிருக்கிறாங்க. அதாவது 36 மல்டிப்ளே வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, அடுத்தது 37 ஒரு பிக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, அதை முடிச்சிட்டிங்கன்னா ட்ரா எ பை சார்ட் ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா ரிலேட்டிங் டு த கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ட்ராய அதே தான். ஓகேங்களா, இதே மாதிரி மாடலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பை சார்ட்டே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது 40 41 42 இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை முடிச்சிட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரிப்பா. ஓகேங்களா, ஜாமெண்ட்ரியும் இருக்குது, கிராஃபும் இருக்குது. உங்களுக்கு கிராஃப் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா, 16 மார்க் ஜாமெண்ட்ரியில் 2 ஜாமெண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் எதனா வந்து ஒன்று எழுதுனா போதும். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க நீங்களே பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் எ ரெக்டாங்கிள் வித் த கிவின் மெஷர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தர் ஏரியா ட்ரா இன் எ ரெக்டாங்கிள் ஹேண்ட் வித் HA 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா AN = 4 சென்டிமீட்டர். அதுக்கு அதே கீழே வேறு மெத்தடு
அடுத்து 44ல் 2 அந்த 44ல் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட்ஸ் இன் ஏ கிராஃப் ஷீட். ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது ட்ரா த கிராஃப், அதுவும் கிராஃப் ஷீட். அதுக்கு என்னென்னு மேலே கொடுத்துட்டாங்க, கீழே இருக்குது ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. y = x - 4 மேலே a 5, 2 b -7, -3 c -2, 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது d e f அவ்வளோதான். ஓகேங்களா? மேலே இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அளவு திட்டம் எழுதிருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், செப்பையாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் மேக்ஸ். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக அப்டேட் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துடுங்கப்பா.